மறுபடியும் போட்டுங்க ஆரம்பிச்சு. இவருதான் அந்த எப்படி வந்து பாருங்க, ஆயில் வந்து பாருங்க, நம்ம எப்படி வந்து பாருங்க. இல்லைப்பா பக்கத்தில் ஆயில் வரதை காட்டுப்பா. நல்லா துப்பு துப்பு வருது பார்த்தீங்களா? அந்த உள்ள இருக்கிற அந்த கூலிங் காம்பனண்ட் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுங்க சார் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாங்க. நான் கேபிள் பார்த்தேங்க, 2 மாதம் கம்மியாக வந்து கேபிள் பார்த்தேன். அந்த நர்லிங் கூட போகலைங்க. மைக்ரோமீட்டர் அங்கே தெரியும் இல்லையா, அதே போகும். சேஞ்சிங் பார்த்து ஒன்று ஒன்று தான். ஆமாம், இதுக்கு எதிர்பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குது. அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, மற்றதுக்கெல்லாம் அந்த புண்ணாக்கு குட்டி குட்டி இருக்குது, அது பெரிய ட்ராபாக். இன்னொருத்தர் குட்டி சொன்னார், மற்ற கம்பெனி இப்போ மற்ற மிஷினில் புண்ணாக்கெல்லாம் வந்து ஒரு சாக்கில் 50 கிலோ தான் பிடிக்கும், இந்த மாதிரி இருந்து 80 கிலோ பிடிக்கும் சார் அப்படின்றார். ஆமாம், 1 ஹெச்பிங்க, 1 ஹெச்பி 2 ஹெச்பி 3 ஹெச்பி 5 ஹெச்பி 7 ஹெச்பி வரைக்கும் நம்ம 7 ஹெச்பியில் நீங்கள் 65 கிலோ ஓட்டலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெஷின் சைஸ் பெருசு, ரொம்ப ஹைட்டு பெருசாக இருக்கும். இதெல்லாம் காம்பேக்டுங்க, ரொம்ப காம்பேக்ட். எவ்வளோ கேஜி போகணும்? இது 20 கிலோங்க, 20, 30, 40. பாருங்க கண்டினியூ கம்பெனி ஓட்டுருங்க. பார்த்தீங்களா? கோபிங்க வாங்க சார். பாருங்க புண்ணாக்கில் பாருங்க ஆயிலே இருக்காது. இந்த ஆயில் பழம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆயில் மில்ல அந்த ஆயிலுங்கிறதே இருக்காது. பாருங்க பைப்ல வர மாதிரி வருங்க, நல்லா ட்ரையா இருக்கு. பைப்ல வர மாதிரி வரும் ஆயில் அப்படியே. இதுவும் 40 கேஜி, இதுவும் 40 கேஜி தானே சார் இந்த மிஷின்? இதுங்க இது அது 40 கேஜி. ஆமாம், என்ன டிஃப்ரென்ஸ் சார்? எஸ்எஸ்சி கெப்பாசிட்டி 40 கேஜி, அதுவும் 40 கேஜி. என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது மைல்டு ஸ்பீட். புண்ணாக்கெல்லாம் 10 அடி எடுப்போங்க நீளமாக, ஒரு ஆங்கிள் வச்சு பிடிச்சி 10 அடி எடுத்து எடுப்போம். இல்லை இப்போ இதை நம்ம மாட்டை கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பவுடர் தானே ஆக்கணும். தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஊறிடுங்க அது. ஆமாம், ஒரு நல்ல ஆயில் வருங்க சார். இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு, இன்னைக்கெல்லாம் இளைஞர்களை பார்த்தீங்கன்னா உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லைங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு நாள் உடம்புல ஃபீவர் வந்தால் கூட கம்பீரமாக இருப்போம். எங்கள் சாப்பாடு அப்படி. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஒரு நாள் ஃபீவரே தாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாதுங்க. அந்த மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு நவீன விவசாயத்துக்கு ஏற்ற நவீன ஒரு மிஷின் இது. நீங்கள் எல்லாம் விவசாயம் வேல்யூ அடிஷன் வரணும், அதான் என்னோட எண்ணம். சரிங்களா? விவசாயி உயிர் காப்போம், விவசாயம் காப்போம். இந்த பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் வேல்யூ அடிஷன், அதான் என்னுடைய குறிக்கோளாக தான். மிஷின் எல்லாம் அட்வான்ஸாக இருக்குது, மற்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம், டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்கு ஆயிலில் ஹீட் வராது, புண்ணாக்கு ட்ரை ஆகிடும், 65% ஈல்டு, பவர் செலவு கம்மி, இடம் கம்மி. ஒரு குடும்ப ஆயில் மில் ஓட்டலாங்க, வேலைக்கு ஆளே தேட தேவையே இல்லைங்க. 3 வரும் ஆள் வேலைக்கு ஆள் தேவை. ரீப்ளேஸ் பார்ட்ஸ்னா அது என்ன பண்ணுவாங்க? சரி, ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. இந்த பேரிங்கை மட்டும் கிரீஸ் வச்சு வச்சிங்கன்னா போதுங்க. வாரத்தில் ஒரு நாள் மெயின்டெனன்ஸே கிரீஸ் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு ஆயில் எடுக்கும்போது க்ளீன், ஒவ்வொரு ஆயில் ஓட்டு வேறு ஆயில் போடும்போது ஒரு துணி இந்த கப்பை கழட்டிட்டு துணி தொடச்சிங்கன்னா போதும். எடுத்து தொடச்சிடணும். தொடச்சிட்டு போட்டால் போதும், கழுகுன்னு அவசியமே இல்லைங்க. ரோட்டரி செக்கு மனச்சக்கெல்லாம் கழுவிடுவாங்க, ஆனால் கழுவு கூட தேவை, தொடச்சா போதும். வேப்பங்கோட்டையை போட்டு உடனே தேங்காயும் போட்டு தொடச்சிட்டு போட்டுக்கலாம். திருப்பியும் ஃபில்டர் பண்ணணும். ஆயிலை கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். எந்த மிஷினில் பண்ணாலும் ஃபில்டர் பண்ணணும். அந்த மாதிரி அது வந்து சரி, இந்த கொப்பரை செஞ்சு காயிலுங்க. சார் 85 ஆமாம். நீங்கள் இடையில 2 ஹெச்பி வந்துச்சுன்னா 1.5 2 ஹெச்பி 2 ஹெச்பி ரெகுலராக. ஆமாங்க.
குட் குட் ஆஃப் பண்ணு.